என்ன ஆச்சு இவனுக்கு என்று அம்மா முணுமுணுத்தாள் மெதுவாக. அப்பா உறங்கிக் கொண்டிருந்தார். 2 ஷிப்டுகள் தொடர்ந்து பார்த்துவிட்டு இரவு ஷிப்டு உட்பட உறங்கிக் கொண்டிருந்தார் அப்பா. அவர் விடும் குரட்டையை ஒரு நிமிடம் ரசித்தான். ஆம், அவன் அப்பாவின் குரட்டை தன்னை இரவில் எழுப்பினாலும் கனவை கலைத்தாலும் கூட அந்த குரட்டையை ரசிக்கவே செய்வான். அவன் அப்பாவின் வேலை பளு அவனுக்கு நன்றாக தெரியும். அண்ணன் எல்லாவற்றையும் கவனித்து கொண்டே இருந்தான், எதையும் கண்டுகொள்ளாதவன் போல். அவன் எதையோ தேடிக்கொண்டிருக்கிறான். அவன் அலமாரியில் இருந்த எல்லா புத்தகங்களையும் எடுத்து புரட்டி கொண்டிருந்தான். அதனுள்ளே எதனையோ தேடிக்கொண்டிருந்தான். பழைய 500 ரூபாய் நோட்டு கூட இருந்தது. ஆனால் அவன் தேடியது அதில் இல்லை. எல்லா புத்தகங்களையும் தேடிவிட்டான், திருக்குறள் புத்தகம் உட்பட. மேலும் அவன் தொடர்ந்து தேடுகிறான். சில பாலித்தீன் பைகள் கிழிந்திருந்தாலும் அதனுள்ளே வீட்டின் மின்சார பில், தண்ணீர் வரி ரசீது, LIC பிரீமியம் செலுத்திய பில், 4 முனைகளில் மஞ்சளிடப்பட்ட அண்ணனின் ஜாதகம் என எல்லாம் பாதுகாப்பாகவே இருந்தன. அவன் தேடியது மட்டும் கிடைத்தவாறு இல்லை. டைரிகளில் தேடுகிறான். வருடம் 2000 என்று குறிப்பிட்ட பச்சை டைரி. அவன் அப்பாவிற்கு அலுவலகத்தில் கொடுத்ததாக இருக்கும். அதை புரட்டுகிறான். சற்றே ஒரு புன்னகை அவனுள். 4ஆம் வகுப்பில் அவன் எழுதிய சில கவிதை வரிகள் ஒரு சிரிப்பை ஏற்படுத்தியது அவனுக்குள். கனவை கண்டேன், கனவை கண்டேன், கனவுக்குள்ளே காதல் கொண்டேன் என்று சில வரிகள். ஏதோ ஒரு காதல் படத்தை ஞாயிற்றுக்கிழமை தொலைக்காட்சியில் பார்த்துவிட்டு எழுதிய ஞாபகம். அண்ணன் ஒரு நாள் அந்த டைரியை எடுத்து வீட்டிற்கு வந்தவர்களிடம் அந்த வரிகளை வாசித்து மானத்தை வாங்கிய நினைவுகள் அவனுக்குள் ஒரு நிமிடம் ஊஞ்சலாட. உடனே அதை வைத்துவிட்டு மீண்டும் தொடர்கிறான் தேட அவன். சீட்டு டைரி, அம்மா அப்பா இருவரும் அமர்ந்து பட்ஜெட் இடும் டைரி, எந்த டைரியிலும் இல்லை அவன் தேடியது. ஃபோட்டோ ஆல்பம் ஒன்றை எடுக்கிறான். அவன் அம்மா அப்பாவின் திருமண ஃபோட்டோ, அவன் அண்ணன் தவழும் வயதில் எடுத்த ஃபோட்டோ, அவனுடைய மழலை ஃபோட்டோ. பார்க்கவே அவனுக்கு சிரிப்பு வந்துவிட்டது. அவனது பள்ளிப்பருவ குரூப் ஃபோட்டோக்கள் வரிசை வரிசையாக சற்று அவனை அமைதியாக்கியது. முதலில் AAEE சொல்லி தந்த மேரி மிஸ், ABCD சொல்லி தந்த டெல்பி மிஸ் ஃபோட்டோக்கள் அவன் நினைவுகளை பறக்க விட்டன. பின்னர் குடும்பத்துடன் ஊட்டி சென்ற ஃபோட்டோக்கள் மீண்டும் அவன் நினைவுகளை கிளறியது. அவன் 6ஆம் வகுப்போ 7ஆம் வகுப்போ. அப்போது ஊட்டியில் குடும்பத்துடன் நடந்து போய் கொண்டிருக்கிறான். அவன் முன்னால் பள்ளி சீருடை அணிந்த ஒரு மாணவி, கான்வென்டில் படிப்பாள் போல. எல்லோரும் பேசிக்கொண்டே நடந்து சென்று கொண்டிருந்தார்கள், ஊட்டியை ரசித்தபடி. அவன் திடீரென்று திரும்பி பார்க்கிறான். யாரும் இல்லை. முன்னால் அச்சீருடை மாணவி மட்டும். ஒரு நிமிடம் பதறி போனான். பின்னர் பாதையின் அந்த பக்கத்திலிருந்து சத்தம். அது அம்மாவின் குரல். அம்மா கேட்கிறார் அந்த சிறுமியிடம், உன் தம்பியை உன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறியா? அந்த சகோதரியும் சிரிக்கிறாள். சரி, நான் தம்பியை பார்த்து கொள்கிறேன் என்று. எல்லோரும் சிரிக்கிறார்கள் அவனை பார்த்து. அவனுக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை. மீண்டும் அப்பாவின் குரட்டை. புன்னகைத்து கொண்டே அந்த ஃபோட்டோ ஆல்பத்தையும் மூடி வைத்தான். அப்பாவின் குரட்டையை மீண்டும் ஒரு முறை ரசித்தான் அவன். எத்தனை ஆசையான படங்களோ நிகழ்ச்சிகளோ இருந்தால் கூட அப்பா உறங்கிக் கொண்டிருந்தால் தொலைக்காட்சி பெட்டி அமைதியாகவே இருக்கும். அறையின் கதவை கூட திறக்க மாட்டான். அப்பாவின் உறக்கம் போய்விடும் என்று அவன். அன்று அவனுக்கு பொறுமை இல்லை. மெதுவாக திறக்கிறான் அப்பா உறங்கிக் கொண்டிருக்கும் அறை கதவை. அந்த கதவை அவ்வளவு மெதுவாக, லேசாக யாராலும் திறந்திருக்க முடியாது. அங்கே டேபிளின் மேல் ஏறி அலமாரியில் சில கவர்கள், சில புத்தகங்கள் எல்லாவற்றையும் எடுத்து வருகிறான் வெளியே. எல்லாவற்றிலும் தேடுகிறான். முடிந்ததாக தெரியவில்லை. முகத்தில் தேடல். மீண்டும் அம்மா
என்ன ஆச்சுடா இவனுக்கு என்று அண்ணனிடம் கேட்க, இச்சமயம் கொஞ்சம் சிரித்து கொண்டே அண்ணன் ஏதோ சினிமா நடிகன் போல் கைகளிலே பேசினான். தனக்கு தெரியாது என்று களைத்த எல்லாவற்றையும் அடுக்கி வைத்தான் அவன். முகத்தில் ஒரு ஏமாற்றம். மணி 10 தொட்டது. அப்போதே அப்பா உறக்கத்திலிருந்து எழுந்தார். அவன் காலை உணவிற்கு முன் தவறாமல் குளித்து விடுவான். இன்று இல்லை. தொலைக்காட்சி பெட்டி இப்போதும் அமைதியாகவே இருந்தது. எல்லோரும் காலை உணவிற்கு அமர்ந்தாயிற்று. நீ இன்னும் குளிக்கலையா? ஆச்சரியத்துடன் அப்பா கேட்க, இல்லை, இன்னைக்கு குளிக்கல, சாப்பிட்ட பிறகு என்று பதில் வந்தது அவனிடம் இருந்து. சுட சுட இட்லியை இறக்கி வைத்தார் அம்மா. 2 சட்னிகள் வேறு. இட்லி நன்றாகத்தான் இருந்தது. ஆனால் அவனுக்கு இறங்கவே இல்லை. அவன் அண்ணன் கேட்டார், என்னடா காலையிலிருந்து எதையோ தேடிக்கிட்டு இருக்க, என்ன என்று. அப்போது அம்மா அண்ணனை பார்த்து சிரித்தார். ஒன்றுமில்லை. சற்று தாமதமாக பதில் வந்தது அவனிடம் இருந்து. மறுபடியும் அண்ணன் சும்மா விடவில்லை. என்னடா தேடுற, சொல்லு என்று கேட்டான். இப்போது மௌனம் மட்டுமே பேசியது அவனிடம் இருந்து. 3 இட்லி தான் சாப்பிட்டான் அவன். சாப்பிடுவதற்குள் எல்லோரும் கை கழுவி விட்டனர். அம்மா சொன்னார், இன்னும் 2 இட்லி இருக்கு, நீ தேடுனது கிடைச்ச பிறகு வந்து சாப்பிடு என்று சொன்னாள். இவன் கையை துடைத்து கொண்டே சமையலறைக்கு வெளியே போனான். அங்கே நாற்காலியின் மேல் ஏதோ தென்பட்டது. எடுத்து பார்த்தான். அவன் தேடிய அந்த பொக்கிஷம் அங்கு அதுதான். அண்ணனிற்கும் அம்மாவுக்கும் சிரிப்பு தாங்கவில்லை. அப்பாவும் சேர்ந்து கொண்டார். அவனால் முழுவதுமாக சிரிக்க முடியவில்லை. நாணம் பெண்ணுக்கு மட்டும் சொந்தமானதல்ல. அவன் ஒரு நாணத்தோடு தலை குனிந்தான். அந்த போட்டோ 10 வருடங்களுக்கு முன்னால் பள்ளியில் எடுத்தது. யாருக்கும் தெரியாமல் இருக்க அந்த போட்டோவை ஒரு புத்தகத்தில் வைத்தது. அதன் பிறகு மறந்து விட்டான். ஆயுத பூஜையின் முன் அம்மாவின் கண் பட்டிருக்கும் போல. அவன் பரிசு வாங்கும் பொழுது எடுத்தது அந்த போட்டோ. அதுவல்ல அங்க மேட்டர். அந்த போட்டோவில் எதேச்சியாக கவராகிவிட்ட ஒரு மாணவிதான் அதில் ஹைலைட். அவனை முதலில் ஈர்த்த பெண். முதல் ஈர்ப்பு. அம்மா கேட்டார், ஏண்டா ஃப்ரேம் போட்டுக்கலாமா? நாளைக்கு உனக்கு கல்யாணம் ஆன பிறகும் என் மருமகிட்ட காண்பிச்சு சிரிக்கலாம் என்று சொல்ல அவன் தலையை நிமிர்ந்தான். சிரிப்பை அடக்க முடியவில்லை அவனால். இப்போது குரட்டை சத்தமில்லை, சிரிப்பு சத்தம் மட்டுமே அவன் அந்த குடும்பத்தில்.